தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை நாம் கடந்த 142 நாட்களாக சிந்தித்துக் கொண்டிருந்தோம். சில நாட்கள் அவரின் வாழ்க்கை வரலாற்றை நாம் பகிர்ந்து கொண்டோம். பல நாட்கள் அவர் எழுதிய நூல்கள் குறித்து நாம் தொடர்ந்து சிந்தித்தோம். அவர் எழுதியது 300 நூல்கள். ஆனால் நாம் எடுத்துக்கொண்டதோ 10 நூல்கள். அதை உள்வாங்கி பகிர்வதற்கே இத்துணை நாள் ஏற்பட்டது. அவர் எழுதிய 300 நூல்களையும் படிக்கும் வாய்ப்பு பெற்றால் நாம் யாவரும் மிகுந்த பேறு பெற்றவராவோம். ஆனால் அவர் எழுதிய 300 நூல்களில் இவ்வுலக வாழ்க்கைக்கு மிகவும் ஆழமான கருத்தை கூறும் வகையில் அவர் எழுதிய நூல்களில் 10 நூல்களை மட்டும் நாம் இங்கே தேர்வு செய்து உங்கள் முன்னே பகிர்ந்து கொண்டோம். முதற் பகுதியில் அவரது வாழ்க்கை வரலாற்றை கூறும் விதமாக பருத்தியூர் டாக்டர் கே சந்தானராமன் அவர்கள் எழுதிய சுவாமி சிவானந்தர் என்ற நூலையும், தமிழகம் தந்த தவ புதல்வர் என்று சுவாமி ஸ்வரூபானந்தர் எழுதிய நூலையும் நாம் எடுத்துக்கொண்டோம். அதன் பிறகு சுவாமி சிவானந்தரால் எழுதப்பட்டு சுவாமி விமலானந்தரால் தமிழாக்கம் செய்யப்பட்ட நூல்கள் ஜபயோகம், காயத்ரி சாதனையும் சந்தியாவந்தனமும், அறிவுரை கதைகள், இன்பமும் துன்பமும், பதவியும் பண்பும், அருள்வழி, நான் யார், கீதையின் கருத்துரை ஆகியவை ஆகும். அதன் பிறகு ஹிந்து விரதங்களும் விழாக்களும் என்ற நூலை சுவாமி ஸ்வரூபானந்தர் தமிழாக்கம் செய்து நமக்கு அளித்தார். வைராகியமாலா என்னும் சிவானந்தரின் ஆங்கில கவிதை தொகுப்பு உள்ளவாறே அதன் மூலப்படைப்புப்படியே இங்கு நம்மிடம் பகிரப்பட்டது. கோபாலசமுத்திரம் வெள்ளி விழா மலரிலிருந்து யுனிவர்சல் பிரேயர் என்ற சுவாமி சிவானந்தரின் பிரார்த்தனையையும் அதற்கான தமிழாக்கத்தையும் நாம் இங்கே பகிர்ந்தோம். தெய்வீக தத்துவங்களை ஆழமாக எடுத்து கூறும் சின்மயானந்தரின் வாழ்விலும், நமது பெருமதிப்பிற்குரிய டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களின் வாழ்விலும் சிவானந்தரின் பங்களிப்பு எவ்வாறு இருந்தது என்பதை அவர்கள் எழுதிய நூல்களின் மூலம் நாம் இங்கே பகிர்ந்து கொண்டோம். நாம் இங்கே பகிர்ந்த அத்துணை கருத்துக்களும் ஆழமானவை, ஆன்மீகம் நிறைந்தவை. சென்னிமலை தண்டபாணி அவர்கள் நட்சத்திரவெளி என்ற நூலை வெளியிட்டு நம் குருதேவரின் வாழ்க்கை வரலாற்றை கவிதை வடிவில் புனைந்துள்ளார். அதில் ஒரு சில துளிகளை நாம் இங்கு ரசிப்போம். பன்னீரால் ஓடியது தாமிரபரணி தண்ணீர். அதை அருந்திய ஆனந்தத்தில் உறங்கப் பாய் தேடினான் வழக்கமாய் வந்து போகும் சூரியன். பத்தமடை பாய் படுக்க சுகம் தரும் என்று பலர் சொன்னதை எப்போதோ கேட்டவன் பத்தமடை பக்கம் பாய்ந்தான். அங்கு துருதுருப்பு குறையாத சிறுவனின் சுறுசுறுப்பு கண்டபின் தனக்கு போட்டியாய் தரையிலும் ஓர் சூரியனா என்றபடி வெளிச்சத்தை இறைத்தபடி பார்த்தான். ஞான சூரியனாய் நடமாடப் போகிறவனை வானத்து சூரியன் வணங்கி நகர்ந்தான். அந்த சிறுவன் இருளண்டாத வெளிச்சத் தோட்டமாய் விளங்க வந்தவன். குப்புசுவாமி அன்னையின் குரலுக்கு அடிபணிந்து ஓடினான். இந்த விளக்கை ஏன் இப்படி உடைத்தாய்? அன்னையின் குரல் அதட்டியது. ஏனம்மா, எல்லார் வாழ்வும் இப்படித்தான் உடைந்துவிடும். நாம் ஒளியாய் இருப்போம். குப்புசுவாமியின் குரல் அப்பாவி அன்னைக்கு எப்படி புரிந்ததோ? உனக்கு நீயே ஒளியாயிரு என்பது புத்த பிரானின் புனித மொழி உடைந்த சிம்னியில் ஒலித்துக் கொண்டிருந்தது. தந்தையின் உதடுகள் எந்த நேரமும் இசைக்கும் சிவோகம் சிவோகம். குப்புசுவாமி கேட்டு கேட்டு தனக்குள் தானே சிவனாய் கனன்றான். சிறுவனுக்கு சிலம்பம் கற்க சிந்தை துடித்தது. யாரிடம் கற்பது? அரிஜன சகோதரர் கற்றுத்தருவதை கண்டுகொண்டவன்
அவரை பணிந்து வணங்கி குருவாய் ஏற்றான். சாதி பற்றெனும் புற்றை எட்டி உதைத்து சிலம்பம் கற்றான். சித்தார்த்தனின் சிந்தைக்குள் நுழைந்து அவரை புத்த பிரானாக்கிய பிணி, மூப்பு, மரணம் குப்புசுவாமியின் மனத்திலும் குதியாட்டம் போட்டன. ஏன் இப்படி மனிதர்கள் துக்கத்தில் விழுந்து துடிக்கிறார்கள்? இவர்களுக்குள் ஏன் இப்படி இருட்டு? ஆதரவற்று அல்லல் படும் எளியவர்க்கெல்லாம் எப்படி உதவுவது? எண்ணி எண்ணி திண்ணிய முடிவெடுத்த குப்புசுவாமி மருத்துவராய் திரைக்கடல் ஓடத் திட்டமிட்டார். மலை நாடான மலேயா அவர் மனதிற்குள் விரிந்து கிடந்தது. கடல் கடந்து போவதை ஏற்றுக்கொள்வதில்லை நம்மறை. குமுறிய உறவுகளை அமைதிப்படுத்தினார் தம் அன்பால். அவர்களின் மூடத்தனத்தை முறித்தெறிந்து கப்பலில் ஏறி கரையை தாண்டினார். மலேயாவில் உடற்பிணி தீர்க்கும் உன்னத மருத்துவர் மனப்பிணி தீர்க்கும் மார்க்கம் தேடினார். ஓயா படிப்பு, ஓயா உழைப்பு, ஓயா உதவி அவரை எவரும் தொட முடியாத ஏற்றத்தில் வைத்தது. அவரோ இறங்கி ஓடினார் எளியோரை நோக்கி. ஒரு நாள் தூய்மை பொலியும் துறவி ஒருவர் நோயாளியாக நம் மருத்துவரிடம் வந்து சேர்ந்தார். பணிவிடை செய்யும் பண்பாளரின் கனிவைக் கண்டு கசிந்தார். அதுவரை தான் காத்து வந்த பொக்கிஷத்தை குப்புசுவாமியிடம் கொடுத்தார். என்னால் தர முடிந்தது இதுதான், ஏற்றுக்கொள்ளுங்கள் மருத்துவரே. அது ஒரு புத்தகம். கடப்பை சச்சிதானந்த சுவாமிகள் அருளிய ஜீவ பிரம்ம ஐக்கிய வேதாந்த ரகசியமாகும். அதை படித்து படித்து சிந்தித்தார். வாழ்வின் ஆணிவேரை அறியும் எண்ணம் விதையாய் எழுந்து விருட்சமாய் எழுந்தது. மனிதர்களின் கதறல் ஒலி அவர் காதில் விழ அனைத்தையும் உதறி எழுந்து சென்னையை நோக்கி திரும்பினார். சென்னையில் நண்பரின் வீடு. கொண்டு வந்த சிலவற்றை கொடுத்துவிட்டு நகர்ந்தவர்தான். அப்புறம் பயணம் பயணம். நான் யார், என் உள்ளம் யார், நாயகன்தான் யார் என்றபடி திசைகளெல்லாம் திரிந்தார். பற்றற்றான் பற்றினை பற்றிக் கொள்ள புறப்பட்டவருக்கு சுற்றங்களாக நீர், நிலம், காற்று, வெளி, நெருப்பு நின்று கொண்டிருந்தன. நடந்து நடந்து களைத்த நாயகர் ஆள் அரவமற்ற இடம் தேடி அமர்ந்தார். இன்னும் எவ்வளவு தூரமோ இமயம். கிள்ளிய பசியை தள்ளிவிட்டு கிளர்ந்தது எண்ணம். அன்போடு எவரோ தோள் தடும் உணர்வு. திரும்பிய குப்புசுவாமி முன் அரும்பிய சிரிப்போடு ஒரு பெரியவர், தாங்கள் யார்? யாத்ரிகரா? அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கேட்டவர் மனதிற்குள் அன்பு தோட்டமிட்டார் குப்புசுவாமி. ஆம் ஆம், நான் ஒரு யாத்திரி. இல்லை இல்லை, ஊர் ஊராக சுற்றித் திரிபவன், இயற்கையின் குழந்தை. காடு மேடுகள் சுற்றித் திரிந்து பனியில் மழையில் நனைந்து செழித்து ஒரு வழியாய் ரிஷிகேஷம் வந்து சேர்ந்தார் குப்புசுவாமி. கடுந்தவம் இயற்ற தகுந்த இடம் இதுவென்று கண்டுகொண்ட பின்னர் நெடும் பயணக் களைப்பை நிமிடத்தில் களைந்தார். தந்தை இமயம், தாய் கங்கை. அடடா அடடா! ஆனந்தம் அவருக்குள் அபிஷேகம் செய்தது. சரண்தாஸ் தர்மசாலை தாழ்வாரம் அவர் உறங்கும் தொட்டிலானது. இமய குழந்தை இருவிழி மூடித் துயின்றது. விடிந்த பொழுதில் அவருக்குள் புதிய வெளிச்சம். திரும்பும் திசையெல்லாம் தென்பட்ட துறவிகள். ஒரு மூத்த துறவியின் முகம் பூத்த ஜோதியாய் புலப்பட்டது. தன்னை இழந்து தாழ்பணிந்து நின்றவரை அள்ளி எடுத்து ஆசிர்வதித்தார் துறவி. அவர் சுவாமி விஸ்வானந்தர். காசி நகரத்து கனிந்த துறவி. இரு கை ஏந்தி பிச்சை கேட்டவருக்கு இல்லை என்றது அன்னச்சத்திரம். துறவிகளுக்கு மட்டுமே தர முடியும் அன்னம் என்று தாழிட்டு கொண்டது. இருந்த இடத்திற்கே திரும்பி வந்தவரை எதிர்கொண்டார் விஸ்வானந்தர். இந்த பிடி துறவு என்று தந்தார் காவி உடை. அந்த காவி உடைக்குள் காணாமல் போன குப்புசுவாமி சிவானந்தராக சிலிர்த்து எழுந்தார். காவி உடையில் கருணை மகான் சிவானந்தர்.
மாபெரும் ரிஷி மலர்ந்ததைக் கண்டு கங்கையின் அலைகள் துள்ளித் தொழுதன. இமயத்தின் மடியில் இருந்த ரிஷிகேஷம் உலக மக்களின் உளத்துயர் தீர்க்கும் ஞான பீட்டமாய் ஒளிரத் தொடங்கியது. இதோ இமயத்தின் குரல் எங்கெங்கும் எதிரொலிக்கிறது. பசித்தவர்க்கு அன்னமிடு, ஆடையில்லாதோர்க்கு ஆடை கொடு, நோயுற்றவர்க்கு சேவை செய், இதுவே தெய்வீக வாழ்க்கை. இதோ குருதேவரின் பாடல் இசைத்துக் கொண்டே இருக்கிறது. உள்ளிருந்து ஒரு குரல் கேட்டது. சிவா, எழுந்திரு, உன் வாழ்வென்னும் கோப்பையை இந்த அமுதத்தால் நிரப்பிக்கொள். அதை அள்ளிக்கொடு அனைவருக்கும். வலிமை, சக்தி, அறிவு, ஞானம் அனைத்தும் தருவேன் நான் உனக்கு. அவரின் கட்டளைக்கு அடிபணிந்தேன் நான். என் கோப்பையை நிரப்பினார் அவர். அதை அனைவருடனும் பகிர்ந்து கொண்டேன் நான். அந்த அமுதம் அருந்துவோர் பாக்யவான்கள் பாக்யவான்கள் என்று முதல் கவிதையை நிறைவு செய்கிறார் சென்னிமலை தண்டபாணி அவர்கள். நாமும் இத்துணை நாட்களாக சுவாமி சிவானந்தர் அருளிய அந்த அமுதத்தை நன்கு பருகினோம், நன்கு சுவைத்தோம். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் என்ற வள்ளுவனின் வாக்குப்படி பத்தமடை பூமித்தாய்க்கு முதலில் நன்றி சொல்வோம். ஒரு தாயானவள் குழந்தைகளுக்கு அழச் சொல்வது போல், அன்புடன் கூறுவது போல், நம்மிடையே அனைத்து ஆழமான வேதாந்த கருத்துக்களை திரும்ப திரும்ப கூறி கூறி நம்மில் ஆழமாய் கலந்து விட்டார் நம் குருதேவர் சுவாமி சிவானந்தர். அவர் கூறிய ஒவ்வொரு பொன்மொழியையும் நாம் நமது தலைமேல் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நொடியும் வாழ்ந்து அவருக்கு நாம் நமது நன்றியை செலுத்துவோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தெற்காடி வீதியில் தெய்வநெறி கழகத்தில் எனது 10வது வயதில் என் தாயார் திருமதி மீனாட்சி அவர்களால் தெய்வநெறி கழகத்தில் நான் இணைந்தேன். 61 அகவை நிறைவுற்ற இத்தருணத்தில் எனது 51 வருட பயணம் சிவானந்தா இயக்கத்துடன் ஒன்றியுள்ளது. வாழ்க்கையில் வரும் சவால்களையெல்லாம் எதிர்கொள்ளும் துணிவை பெற்றோம். அறியாத வயதில் ஆழமான உபநிடத ஸ்லோகங்கள் ஆழமாக மனதில் பதிய வைக்கப்பட்டன. அன்று அந்த ஸ்லோகங்களுக்கான பொருள் தெரியாமலேயே கற்றோம். இன்று அதன் ஆழமான பொருள், அதுவே நீயாக இருக்கிறாய், நான் பிரம்மமாக இருக்கிறேன், இங்குள்ள அசையும் மற்றும் அசையா பொருட்களில் பிரம்மமே வியாபித்துள்ளது என்ற மகா வாக்கியங்களின் பொருள் அறிவை பெற்று தெய்வம் நீ என்று உணர் என்பதை நாம் அறிகிறோம். ஆதலால் நன்றி உரையின் முதல் பகுதியாக இந்த பூவுலகிற்கு என்னை ஈந்த என் தாய் திருமதி மீனாட்சிக்கும் எந்தை தெய்வ திரு சுந்தரம் அவர்களுக்கும் முதல் நன்றிகளை சமர்ப்பணமாக்குகிறேன். எழுத்தறிவித்தவன் இறைவன் என்பதற்கு இணங்க வடமொழியான சம்ஸ்கிருதத்தையும் இந்திய மொழியான ஹிந்தியையும் பகவத்கீதையையும் பயிற்றுவித்து குருதேவரின் ஆழ்ந்த கருத்துக்களை மனதில் செதுக்கிய என் குருமாதா திருமதி சந்தானம் அவர்களின் பாத கமலத்திற்கு கோடானு கோடி வணக்கங்களையும் நன்றிகளையும் காணிக்கையாக்குகிறேன். அவர்கள் 1000 தாய்க்கு சமமானவர்கள். எங்களையெல்லாம் அன்பால் அரவணைத்த சிவானந்த தப்போவனத்தின் தலைவர் சுவாமி விமலானந்தர் அவர்களை அன்புடன் நினைவு கூறுகிறேன். சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை பதிவு செய்யும் பொழுது வானமாமலை என்ற நோயாளியை குருதேவர் சுவாமி சிவானந்தர் தனது அற்புதமான எழுத்துக்கள் மூலமாகவே குணப்படுத்தி அவர் தாமாகவே இந்த தெய்வீக வாழ்க்கை சங்கத்தில் இணைந்து தலைவரானதை உணர முடிந்தது. அவரை தொடர்ந்து அவரது இளவல்கள் 4வரும் இல்லற வாழ்வில் இணையாமல் தெய்வீக நெறியில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். திருக்குறள் அண்ணா எனப்படும் திரு டி.கே. சேஷன் அவர்கள் வாரந்தோறும் நடக்கும் சத்சங்கத்தில் திருக்குறளை ஊட்டி ஊட்டி வளர்த்தார்கள். சிறு பிராயத்தில் விதைத்த விதை இன்று பெரிய மரமாக வளர்ந்து கொண்டுள்ளது. எங்களை பண்படுத்தி வளர்த்த பஞ்சமர்களுக்கு
என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற திருமூலரின் வாய்மொழிக்கேற்ப நான் எனது சிறு வயது முதல் இன்று வரை தெய்வீகத்தை அனுபவிக்கும் இந்த ஆன்மீக உணர்வையும் அறிவையும் குருதேவரின் நூல்களின் வாயிலாக இங்கே உங்களிடம் பகிர்ந்து கொண்டதில் பெருமை கொள்கிறேன். கடந்த 142 நாட்களாக சிவானந்தருடன் புலனத்திலும் தெய்வம் நீ என்று உணர் என்ற யூடியூப் சேனலிலும் நம்முடன் பயணித்தவர்கள் அனுபவித்த அந்த ஆனந்த மொழிகளை நாம் நாளைய நிகழ்வில் நன்றியுரையின் 2ஆம் பகுதியில் பகிர்ந்து நன்றியுரையை நிறைவு செய்வோம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனுற்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.